8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ரிலாக்ஸேஷன், இதெல்லாம் வந்து ஒரு அந்த அம்சத்தில் வருது. தொழிலாளர்களோட ஃப்ரீடம், அவங்களுக்கு தேவையான உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், அது மாதிரி ஒத்திக்கொள்ள குழந்தைகளுக்கு வச்சு எந்தெந்த கம்பெனிகள்லாம் அதுக்கு வேலை செய்கிறாங்களோ அவங்க ரிலீஸ் பண்ணி குழந்தைங்க வேலைக்கு வரக்கூடாது கொண்டு வராங்க. மகளிர் ஆர்டிகல் 109D என்ன சொல்றாங்கன்னா, மகளிர் வேலை செய்யலாம், நைட் ஷிஃப்ட் குறைந்த காலத்துக்கு முடியாம செய்யலாம், விருப்பப்படுறவங்க வேலை செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஹராஸ்மெண்ட் நடந்தால் அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஆணுக்கு நிகர் பெண் அதை அறிவுறுத்தி அந்த ஆணுக்கு நிகர் பெண்ணுக்கு ஈக்குவலாக சேலரி கொண்டு வராங்க. அப்புறம் காலங்கள் மாற 45 பிறகு என்ன ஆகுதுன்னா மகப்பேறு, விடுமுறை கூடிய லீவ். அதே மாதிரி வேலை செய்கிற நமக்கு எல்லாமே உழைப்பாளர்கள் ஃபேக்ட்ரிலையும் சரி மற்ற ப்ரைவேட் கம்பெனிஸில் அரசாங்க ஊழியர்கள் செய்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை டிஏ அரியர் டிஏ அளவுக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி அதையும் கவர்மெண்ட் வந்து சீக்கிரம் ஏற்றுக்கல. 46 பிறகு அதை வந்து அமல் கொடுத்தா வராங்க. இந்த மாதிரி தொழிலாளர்கள் செய்வாங்க. வைப்பு நிதி திட்டம், ஆக்சிடென்ட் நடந்தால் அவங்களுக்கு என்ன மெடிக்கல் டேர்ம்ஸில் என்னென்ன வியாதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நிர்வாகத்தில் அந்த திட்டத்தையும் கொண்டு வராங்க. பல திட்டங்கள் உழைப்பாளருக்காக அவர் இன்னைக்கு நின்று பேசுகிறோம், நம்ம திட்டத்தில் வேலை செய்கிறோம். அதர் தொழிலாளர்கள் அதர் சவுத்தில் நார்த்தில் எல்லா பக்கமும் வேலை செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை போகிறாங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுறோம். நம்ம இந்த ஸ்ட்ரைக்கு தொழிலாளர்கள் அவங்க வேலை நிறுத்தம் போராட்டம் செய்யலாம் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தவர் அம்பேத்கர். அம்பேத்கரை வந்து தெரிஞ்சு படித்து அவரை போற்றி அதெல்லாம் கருத்துக்களை செஞ்சோம்னா எல்லாருக்கும் விசாரிச்சு அந்த மனநிலை வந்து உதாரணத்துக்கு சொல்ல அம்பேத்கர் வந்து பொதுவாக நம்ம ப்ராக்டிஸ் கேட்குறோம். ஆனால் சில டீம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு அப்படிலாம் அதெல்லாம் வேணும் தப்பு கிடையாது, அதனால வச்சுட்டு போங்க. அதுக்கு நாங்கள் வந்து தடை சொல்லலாம். அம்பேத்கர் வந்து பொதுவானவர், ஒரு தொழிலாளர் தந்தை, சட்ட மாமேதை, அவருக்கு நல்ல கௌரவம் தானே. அந்த எண்ணம் வந்து யாருக்குமே வரது எங்கள் எண்ணம் தான் நாங்கள் நினைக்கிறோம். இன்று உலகெங்கும் தொழிலாளர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம தொழிற்சங்கம் டிஸ்பட் டாப் ஹெல்த் குழுவும் சார்பாக நாம் ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை எல்லாம் ரிலேட் ஆகி நல்லா ஃபைட் பண்ணுவோம். இந்த தொழிலாளர் தினம் 18ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்து 19ஆம் நூற்றாண்டு காலம் வரைக்கும் தொழிலாளர்கள் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 1857 1886 முடியுது. தொழிலாளரோட கான்செப்ட் என்னன்னா 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் ஓய்வு வாங்குறதுக்காக தான் தொழிலாளர் பல உயிர்காரர்கள் சொல்லுவாங்க. தொழிற்சங்க மூலமாக கண்டிப்பாக வேலைக்கு எல்லாம் செய்கிறோம், பெனிஃபிட் அடைகிறதா அது இது ஒரு காலகட்டம். அடுத்தது இந்தியாவில் பொறுத்தவரைக்கும் முதல்ல தொழிலாளர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது 1900 தமிழ்நாட்டில் தான். 27 அவங்க ஃபைட் பண்ணி எல்லா வட இந்தியாவில் குஜராத், ஹைதராபாத் எல்லா இடத்துலையும் தொழிலாளர்கள் காலகாலமாக மேடே கொண்டாடுறாங்க. எல்லா
எல்லா இன்ஸ்டியூட்லையும் சாதிய தலைவராக பார்க்குறாங்க. ஏன்னா அவரு தான் 1932 என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூப்பிட்டு அவரை வந்து நீங்கள் வந்து முதலாளி ஒரு அசுரத்திரமான போட்டோம் பிராமிசம் ஒரு அசுத்திரம். ஏன்னா அந்த காலத்தில் பிராமணர்கள் தான் அதிக சலுகைகள் அனுபவிச்சு எல்லாம் கிடைக்கிறது அவங்களுக்கு. ஓய்வு, வளர்ச்சிக்குரிய மனித வளர்ச்சிக்குரிய அத்தனை சகல வசதிகளும் முதலாளிகளுக்கு அவங்க தான். மற்ற தொழிலாளர்கள் வந்து அடிமையாக தான் இருக்கிறாங்க. அது மட்டும் கொத்தடிமைகள் நிறையா இருந்துச்சு. குழந்தைகளை வந்து வேலை வாங்குகிற திட்டமும் இருந்துச்சு. இதெல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்து இது யார் ஒரு சட்டத்திட்டமாக மாற்றி என்ன பண்ணலாம்னு அம்பேத்கரை கூப்பிட்டு செய்ய சொல்கிறாங்க. அம்பேத்கரை சட்டம் எழுதிட்டு இருக்கிறதுவே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களை வந்து நம்ம வந்து அவேர்னஸ் கொண்டு வரலாம். நாம் வந்து அரசியல் படுத்துறதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம். அதன் பிறகு நெருக்கடியில் அவர் வந்து தொழிலாளர்கள் வீடியோஸை கேபிட்டல் அதிகமாக இருக்காங்கன்னா வளர்ந்து நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் தான் இக்வாலிட்டி சமத்துவம். தொழிலாளர்களோட வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, பொருளாதாரம் இதைத்தான் மையமாக வச்சு தொழிலாளர்கள் முன்னெடுக்கணும் என்று கூறி இந்த தொழிலாளர் தினம் குறித்து நம்முடைய சங்கத்தினுடைய மூத்த மரியாதைக்குரிய டாக்டர் விஜய் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, ஜெயக்குமார் சார் இருக்காங்க, ரவிகன் இருக்காங்க, இலக்கு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை ஜிந்தாபாத் 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 ஜிந்தாபாத். எனக்கு 2 பாட்டு கொடுப்பா. பரவாயில்லையா பிளாக்கா இருக்கு எடுத்துட்டு வர